காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. உன் வழிகளை விட என் வழிகள் உயர்ந்தவை. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். நீ உலக அந்தஸ்து, பணம், கல்வி, குலம், சரீர வளர்ச்சி, பேச்சு திறமை, சாதுரியம் இவற்றை பார்க்கிறாய். நான் மனுஷருடைய உள்ளான நோக்கத்தை சோதித்து அறிகிறேன். என் கண்கள் உலகமெங்கும் உலாவிக் கொண்டிருப்பதை நீ அறிவாயா? என்னை பற்றி உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு என் வல்லமையை விளங்க பண்ணுகிறேன். என் வேலையை உத்தமமாய் செய்ய பண்ணுகிறேன். என் வேலையை உத்தமாய் செய்ய எனக்கு ஆட்கள் தேவைப்படுகிறது. சவுல் ராஜாவை நான் புறக்கணித்த போது தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். கொடிய பஞ்ச காலத்தில் என் ஜனங்களை போஷித்து காப்பாற்ற நான் யோசேப்பை கண்டுபிடித்தேன். அவனது சிறு வயதிலேயே அவனுக்கு சொப்பனங்கள் மூலம் என்னை வெளிப்படுத்தினேன். அவனை புடமிட்டு அவனை எகிப்தின் அதிபதியாக ஏற்படுத்தினேன். என் ஜனங்கள் பஞ்சத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். மோசேயும் தண்ணீரில் போடப்பட்டு மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு அரண்மனையில் சகல கலைகளையும் கற்று மலைமேல் தன் மாமனுடைய ஆடுகளை மேய்த்து அதன் பின்னர் ஏற்ற வேளையில் என் ஜனங்களை விடுதலை செய்யும் தலைவனாக தெரிந்து கொண்டேன். உன் காரியம் என்ன? என் கரத்தின் கீழ் அடங்கியிரு. தீர்மானத்தோடு என் சித்தம் செய்யவும் எனக்கு கீழ்ப்படியவும் உன்னை ஒப்புவித்து விடு. எனக்கு ஆட்கள் தேவைப்படுகிறது. நீயும் வருவாயா? ஆதார வசனம். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். 1 சாமுவேல் 16:7.